Students, had your lunch? I hope that you all had your lunch. I also had my lunch. 1 hour back I had my lunch. Okay, by the way, இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, as far as I am concerned, AS as, FAR for, AS as far as, I am, am, concerned, CONCERNED, concerned அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு பொதுவான ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப நம்ம சித்தி பசங்க, அத்தை பசங்க, சித்தி பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க, மாமா பொண்ணுங்க எல்லோரும் வருவாங்க. அப்போ பாட்டி ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ சில பேர் சொல்கிறாங்க ஐயோ புளிப்பு ஜாஸ்தி, சில பேர் ஐயோ உப்பு ஜாஸ்தி, இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம வந்து சமைச்சவங்க பாட்டி, நமக்கு பாட்டியை பிடிக்கும், ஏதோ வயசானவங்க ஜாஸ்தியாக இருக்கலாம், பட்டு அது கூட நமக்கு டேஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். சில பேர் தூக்கலாக உப்பு போட்டுப்பாங்க, ஆனால் ஆகாது, பிபி உடம்புக்கு ஆகாது, ப்ளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா. சரி, ஆக்சுவலாக அந்த மாதிரி சில பேருக்கு பிடிக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது டேஸ்ட்டாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம இது டேஸ்ட்டாக தான் இருக்குது, நான் அதை எப்படி சொல்வேன், அது பாரு உப்பு ஜாஸ்தி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இது டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா யாரும் உங்களோட ஒப்பீனியன், அபிப்பிராயத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம், as far as I am concerned it is tasty இல்லையா. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி சொல்லலாம். as far as I am concerned this is good. இப்போ வந்து சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மதர் குழந்தைகிட்ட, அம்மா அப்பா யாருன்னா குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கம்மியாக இருப்பாங்க. சில பேர் இன்னும் பல பேர் சொல்லுவாங்க அவங்க பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இல்லை அப்படின்னா நமக்கு அது ஓகேவா தோணுச்சுன்னா as far as I am concerned that is good only. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதெல்லாம் அம்மா அப்பா குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறப்போ as far as I am concerned அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், as far as I am concerned. இது நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும், நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் as far as I am concerned 6 வேர்ட்ஸ் நீங்கள் சேர்த்து பெரிய சென்டென்ஸாக பேசுகிறச்ச பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு பில்டப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் கேட்கவும். as far as I am concerned this is good. as far as இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னு, நம்ம ஏசியில் உட்காந்துச்சு சொல்லலாம். as far as I am concerned this is normal heat onlyன்னு சொல்லிக்கலாம். வெளியே வச்சுருவோடு கொஞ்சம் நேரம் வெளியே வந்தால் தான் தெரியும் இல்லையா. சில பேருக்கு வந்துட்டு குளிரே ஆகாதுங்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, as far as I am concerned ஐயோ திஸ் இஸ் குட் ஒன்லி அப்படிம்பாங்க. சில பேருக்கு இந்த மழை வந்தானா ட்ரெஸ் எல்லாம் ஒரே சகதி ஆயிரும், சேரலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மொறுன்னு வெயில் பரவாயில்லன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, as far as I am concerned this climate is good only அப்படிம்பாங்க. அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு முன்னாடி இது சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.